அனைவருக்கும் வணக்கம். இன்று மக்கள் மனதில் சேனலில் பார்க்கவிருப்பது ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் பற்றி இந்த மருத்துவ குறிப்பில் பார்ப்போம். போன முறை பதிவில் நம்ம தொற்றுகள், அதாவது இந்த சீதோஷ் நிலைக்கு, அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த சீதோஷ் நிலைக்கு ஏற்படக்கூடிய தொற்றுகள் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, அதை நம்ம பொதுவாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு லைஃப் த்ரெட்டனிங், அதாவது ஒரு லைஃப் ஸ்பேனே நம்ம குறைக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. இது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதுதான் ஒபிசிட்டி, உடல் பருமன். இது ரொம்ப முக்கியமான ஒரு தீவிர வியாதியாக தான் நம்ம பார்க்கணும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, இரத்த கொதிப்பு, இது முக்கியமாக ரிலேட்டடாக இது எல்லாருக்கும் உடற்பருமன் இருக்கிறவங்களுக்கு வருது. அடுத்தது நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. இப்போது அது ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இதுக்கு முக்கிய காரணமாக இந்த உடற்பருமனும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. உடல் உழைப்பு கிடையாது, அதாவது நடை கிடையாது. இப்போ எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலேருந்தே செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக அமைஞ்சிடுச்சு. யாருக்கும் ஒரு உடல் பயிற்சி, உடல் உழைப்பு அப்படின்ற எந்த ஒரு தன்மை இல்லாதனால இந்த உடற்பருமனெல்லாம் அதிகமாகிறதுக்கான காரணங்கள், காரியங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கூற்றுகளில் நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சுக்கிருக்கோம். இப்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாளலாம், அதாவது இதை ஒரு பாதிப்பு, பெரிய பாதிப்புக்கு ஆளாகாமல் இந்த விஷயத்துலேருந்து எப்படி நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும், அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்றதையும் நம்ம இது ஒரு சுருக்கமாக நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உடற்பருமன், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5லேருந்து 8 கிலோகிராம் வெயிட்டை சாதாரணமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை இருந்தாலும், பட் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை இன்னும் குறைக்கணும் அப்படின்னா அதிகப்படியான ஒரு உடற்பயிற்சி வேணும், உணவு கட்டுப்பாடு வேணும், நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களில் நம்மளோட எண்ணங்கள், இது எல்லாமே முக்கியமாக இதில் பங்கெடுத்துக்குது. அதாவது சைக்கலாஜிக்கல் லெவல், ரொம்ப மன அழுத்தங்கள் அதிகமாக போனால் கூட இந்த உடற்பருமன் அதிகமாகுது. ரொம்ப அரிதாக பார்க்க போனால் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் வெயிட் குறையும், லீன் ஆகிறதுக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேர். அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நம்ம அதை மாதிரி பார்ப்போம். பட் அதிகமாக உடல் பருமன் அதிகமாக இருக்கும் ஒன்று. இப்போல்லாம் சிறு வயதிலேயே உடல் பருமன் அதிகமாக வரத்துக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள். குழந்தையிலேருந்தே, அதாவது ஒரு 4 பருவம் அப்படி எடுத்துக்கலாம். இது எந்தெந்த பருவத்தில் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பருவத்திலேயே முதல்லையே அது வெயிட்டு போகிறதுக்கு காரணம் நம்ம பாசமாக நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போது நிறைய ஸ்வீட்ஸு, இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற ஒரு விஷயத்துலேயும் சரி, இது எல்லாமே அந்த நம்ம பாசத்தில் இதை அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துரும். இனிப்பு பண்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே இது உடல் பருமன் அதிகமாகுது. இந்த ஒரு உடற்பருமன் அதிகமாகும் போது அடுத்து அவங்களுக்கு ஒரு விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போகுது. ஸோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும். குழந்தைங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள நடக்க வைக்கிறோம், நம்ம ஓடி ஆடி விளையாட வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட இருதய செயல்பாடுலேருந்து, நரம்பில் இரத்த ஓட்டங்கள்லேருந்து, மூளையோட செயல்பாடுகளும் சரி, அனைத்து விதமான ஒரு உடல் நன்மை பயக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த விளையாட்டு சம்பந்தமாக, இல்லை நடைப்பயிற்சி மூலியமாக குழந்தைங்களை விளையாட வைக்கிறது மூலிமா நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ இது மூலியமாக தான் நம்ம ஒரு ஒபிசிட்டியை குழந்தை பருவத்தில் நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு
பள்ளி போகும் சிறுவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே தான். ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம குழந்தை ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு எடை கூடக்கூடிய ஒரு சில தின்பண்டங்களை நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஒரு புரதச்சத்து மிக்கதோ இல்லை ஒரு ஃபைபர் கண்டென்ட் மிக்கதோ அதை எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. பழங்களோ இது எதுவுமே இப்போ கொடுக்கறது கிடையாது. அவங்க ஆசைப்படுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்ஸ், அந்த இது க்ரீம் பிஸ்கெட்ஸ் மாதிரி, சிப்ஸ் மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆயில் ஐட்டங்கள் சேர்ந்தது இதெல்லாம் நம்ம கொடுத்து அனுப்பிடுறோம். இது நம்ம பெரியவங்களே ஒரு சில விஷயங்களில் தவறு பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மகப்பேறு நேரத்தில் ப்ரெக்னன்சி டைமில் கூட பார்த்திங்கன்னா கணவன் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக அவங்க ரொம்ப இதுவாகிடக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமாக பார்க்குற சமயத்தில் அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கறதில்ல, எந்த வேலையும் செய்ய வைக்கிறதில்ல. ஒரு படுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுமா, நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் இவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி, அவங்கள ரொம்ப நடக்க வைக்காத, ஒரு எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய வைக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. ப்ரெக்னன்சி டைமில், அதாவது டெலிவரி டைம் அந்த டைமில் பெயின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சிசேரியன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் டெலிவரியே வந்து ஆகணும்னா நம்ம உணவு கட்டுப்பாடும் இருக்கணும், உணவு முறைகளில் சரியாக கவனிப்பு இருக்கணும், நடை பயிற்சி வேணும். அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப அலண்டு செய்யாமல் ஒரு குறைந்தபட்ச அளவாச்சும் அவங்க வேலை செய்யணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும். அந்த காலத்துலலாம் எல்லா வேலைகளும் செய்ய வச்சாங்க ஒரு மகப்பேறு காலத்தில். அப்போது அதனால தான் அந்த டைம்லலாம் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக நார்மல் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ எல்லா தொட்டதுக்கெல்லாம் சிசேரியன் அப்படின்னு மாறினதுக்கு இதெல்லாம் தான் ஒரு காரணங்கள் அமையுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு வயது இளைஞர்களுக்கு மேலே, இளம் வயதினருக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற ஒரு சூழல், எல்லாம் உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி இருக்குது. எழுந்துச்சி போய் ஒரு டிவி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் இருந்தது. இது இப்போ வந்து அதே ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சு, உட்காந்தத்தில் எல்லாம் செய்கிற மாதிரி வந்துருச்சு. எங்கே போனாலும் கார் யூஸ் பண்ணுறது, பைக் யூஸ் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது கிடையாது, நடந்து போகிறது கிடையாது, ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் நட கிடையாது. எல்லாமே உட்காந்தத்துலேருந்து ஆர்டர் பண்ணுறது, அன்டைமில் சாப்பிட்றது, மசாலா உணவுகள், துரித உணவுகள், இது எல்லாத்தையும் இப்படியெல்லாம் எடுக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் உடற்பருமன் அதிகமாக வந்துட்டுருக்கு. இது இவங்களுக்கு சாதாரண விஷயத்து பாதிப்பு கொடுக்கக்கூடியது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி அதிகமாகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுக்குது, சுகர் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. இதை விட அதிகமாக இது அடுத்த கட்டமாக இருதயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. நரம்பு மண்டலமும் பாதித்து இருதயமும் பாதிக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தீவிர ஒரு நோயாக தான் இதை நம்ம கருதணும். எப்படி நம்ம ஒரு சில வியாதிகளை நம்ம ரொம்ப அதிதீவிரமாக பார்க்குறோமோ அதை மாதிரி இது அதிதீவிரமாக பார்க்கணும். சமீபத்தில் பாண்டிச்சேரியில் கூட ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மரணிச்சிருக்கார். அவருக்கு வந்து இயற்கை வகையிலேயே இதை வந்து உடல் பருமனை குறைச்சிருக்கலாம். அவர் கொஞ்சம் உடனே சரியாகணும் அப்படின்ற உடனே உடல் எடையை குறைக்கணுன்ற காரணத்துக்காக அறுவை சிகிச்சை மூலமாக போய் அவர் அதுக்கு ஒத்துக்க முடியாமல், உடம்பு அதுக்கு ஒத்துக்க முடியாமல் ஒரு சில டெஸ்ட் எடுக்கும் போது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது இப்போது நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துருக்காரு. இது ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. அது எதனால் இருக்குது, வேறு எதனா வியாதிகள் இருந்தது, அவருக்கு ஏற்கனவே நோய் எதனா இருந்துச்சா, இதை பற்றின ஒரு பல தரப்பட்ட விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. அதெல்லாம் பின்னாடி அவங்க விசாரணையில் தெரிய வரும். பட் இது வந்து தீர்வு அல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையாக தான் இந்த உடற்பருமனை சரி பண்ணணும். இதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது. நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இதை தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்தணும். இதை ரொம்ப முக்கிய பதிவாக இந்த நேரத்தில் நாங்கள் மருத்துவ குறிப்பில் பதிவிடுறோம். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய லைஃப் த்ரெட்டனிங், அதாவது ஒரு உயிருக்கே பாதிப்பு விளைவிக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி நம்ம இன்னும் அடுத்தடுத்து வர பதிவுகளில் பார்ப்போம்.
ஒபிசிட்டி இந்த ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறி சாப்பிட்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும். நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூழ்நிலையை கொடுக்கணும். தூக்கத்தை சரியான அளவு கொடுக்கணும். லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திரிக்கிறது படுக்கையை விட்டு, இது எல்லாமே வந்து உடற்பருமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களாக அமையுது. அவங்க உணவு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தூங்கி எவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்திரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் உங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும். அதை கரெக்டாக சாப்பிடுவீங்க, சாப்பிட்ற சூழ்நிலை வரும். அதுக்கேற்ற உடல் உழைப்பு தானாக வரும். அடுத்தடுத்து பசியோட தன்மை நார்மலாக இருக்கும். குடல் ரீதியான பாதிப்புகள் வராது, ஜீரண கோளாறுகள் வராது. அதனால் மூளையும் நல்லா இயங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்கும். உடல் பருமன் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது நம்ம வாழ்நாளில். இது நம்மளோட வாழ்நாள் அதாவது என்ன சொல்லக்கூடியது, எப்படி சொல்லலான்னா நம்மளோட ஆயுட்காலத்தையே குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உடற்பருமன் அமையுது. ஸோ இந்த உடற்பருமனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இதிலிருந்து ரொம்ப எளிமையாக மீண்டு வெளியே வரணும். இதை வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், நீங்கள் தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்றது கூட கிடையாது. ஜென்ரல் ஃபிசிஷியன், பொது மருத்துவர்கிட்டயே ஆலோசனை பெறலாம். ஆலோசனை மூலயமா, உடற்பயிற்சி மூலயமா, யோகா இந்த மாதிரி நிறைய இருக்குது, மெடிடேஷன்ஸ் இருக்குது. இது மூலியமாகவே நீங்கள் வந்து சுலபமாக இந்த உடற்பருமனை குறைக்கலாம். ரொம்ப மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எடுக்க நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இயற்கை மருத்துவத்துலேயும் நிறைய வழிகள் இருக்குது. என்ன மருந்துகள் எடுத்தாலும் உடல் பயிற்சி இல்லாமல் ஒரு உடல் பருமனை குறைக்க முடியாது. சரியான நார்ச்சத்து, புரதச்சத்து, இந்த மாதிரி ஒரு நீர் சத்து மிகுந்தது, இதெல்லாம் சரியான சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் நடையாச்சும் நமக்கு வேணும் அப்படின்றத சொல்லி இந்த ஒரு பதிவில் உடற்பருமன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துதுன்றதை சொல்லி இந்த நாங்கள் பதிவிடுறதில் மக்கள் மனதில் சேனல்லேருந்து எங்கள் சார்பாக மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக இதை நாங்கள் கொண்டு வரோம். இதை இந்த வழிகளில் நான் ஒரு சில பாதிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில எப்படி அதை குறைக்கலான்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அறுவை சிகிச்சைக்கு போகாமல் சாதாரணமாகவே இதை சரி பண்ணக்கூடிய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.